இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மேடம், அதாவது ராஜேஸ்வரி பிரியா மேடம் இருக்காங்க. அனைத்து மக்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவர் ராஜேஸ்வரி பிரியா மேடம் நம்ம கூட இன்னைக்கு இருக்காங்க. இவங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்கள்ட்ட தான் ஒரு சின்ன நேர்காணல் பார்க்கறதுக்காக தான் கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம். நமக்கு நேரம் வாங்க அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம் மேடம். வணக்கம் தம்பி. வணக்கம். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், சோசியல் மீடியாவில் நிறைய பார்க்க முடியுது. நமக்கு அதனாலதான் இங்க நம்ம தமிழ் மக்களை இங்க இவ்வளவு தூரம் நீங்க பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்றதுக்காக ஒரு சின்ன எங்களுக்கு உங்க மூலமா என்ன பயன் கிடைக்கும், ஏதோ 2 வார்த்தைகள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்றக்காண்டி தான் வந்திருக்கோம். அந்த வகையில கேள்விக்குள்ள போயிடலாம். நம்ம உங்களுடைய அந்த பேட்டி இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மேல நிறைய அக்கறை, உங்களுக்கு நிறைய கோபம், ஒரு வெறி, நிறைய மக்களுக்காகவே உங்களோட அந்த சப்போர்ட் இதெல்லாம் அதனாலதான் உங்களுடைய பேச்சுகள் வந்து சர்ச்சையாகுது, பார்க்க முடியுது எங்களால. உங்களுடைய உங்களுடைய தொலைநோக்கு பார்வை, உங்களுடைய லட்சியம் என்னவா இருக்கு? அதாவதுங்க, மக்கள் வந்து சிந்திக்கக்கூடிய நிலையிலேயே இல்லை. இன்னைக்கு பலவிதமான மாயையில சிக்கிட்டு இருக்காங்க. விளம்பரங்களை நம்புறாங்க. எது உண்மை எது பொய், யாரு நமக்கானவங்க, ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா அவங்களை எப்படி தேர்வு செய்யணும், ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து அவர்களுடைய சிந்தனையை மழுங்கடிக்கக்கூடிய அரசியல் இங்க நடக்குது. பாகுபாடு, சாதி, மதம், இனம், இப்படி மொழி, இப்படி பிரிச்சு ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டி ஒரு அரசியல் தான் நடக்குதே தவிர மக்களுக்காக, மக்களுடைய எதிர்காலத்தை நோக்கி விளிம்பு நிலையில எல்லாருமே இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதியினர் விளிம்பு நிலையில இல்ல, அனைத்து சாதியினரும் அனைத்து மதத்தினரும் விளிம்பு நிலை மக்கள் அப்படிங்கிறவங்களே ஒரு கேட்டகரி தான். அரசியல் அப்படிங்கிறதுக்குள்ள எதற்கு வந்திருக்கோம்னா, அந்த விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதற்காகவும் அவர்களை நம்ம முன்னேற வைக்கிறதுக்கும் என்ன செய்யணுங்கிறதுக்காக தான் நான்லாம் அரசியலுக்கு வந்திருக்கேன். அப்ப அவர்களை வரவிடாமல் தடுக்கக்கூடிய தீய சக்திகளை நான் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். அந்த எதிர்க்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, நான் பேசுவது முழுமையாக மக்களுக்கான கருத்துக்களை பேசும்போது இங்க இருக்கக்கூடிய அந்த சில விஷயத்துக்கு அடிமையானவங்க, சுயநலத்தை மட்டும் நோக்கி இருப்பவங்க, அவர்களுக்கு அது எதிராக சர்ச்சையாக அவங்கதான் அதை சர்ச்சைப்படுத்துறாங்களே தவிர உண்மையாகவே நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, உலக நாடுகள்ல வாழக்கூடிய தமிழர்களுக்கும் சரி, ராஜேஸ்வரி பிரியா பேசுவது சரிதான் அப்படிங்கிற கருத்து அவர்களுக்கு புரியுது. நிறைய சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு நாம பேசுறதோட உண்மை புரியுது. இப்போ ஒரு விஷயத்த சொல்றோம்னா நாம எந்த எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் எதுவுமே எதிர்பார்க்காம மக்களுக்காக சொல்லணுங்கிற ஒரே நோக்கம். நீங்க என்ன ஆதரிக்காம போங்க, நாளைக்கு வந்து ஓட்டு அரசியலுக்குள்ள எனக்கு ஒரு மிகப்பெரிய ஓட்டுகளை கொடுங்க, இல்ல கொடுக்காம போங்க, என்ன தேர்ந்தெடுக்காம போங்க, எனக்கு அதை பற்றி எல்லாம் எந்த கவலையும் கிடையாது. என்னுடைய கருத்து உங்களுக்கானது, மக்களுக்கானது. மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிறது என்னோட மகிழ்ச்சியா நான் நினைக்க தொடங்கிட்டேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.